நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. நேத்தி மேட்சை பத்தி ஒரு குவிக் ரியாக்ஷன், நேத்தின்னு சொல்லக்கூடாது, நேத்தி பிளஸ் இன்னைக்கு மேட்சை பத்தி குவிக் ரியாக்ஷன் உங்ககிட்ட பண்ணலான்றது. ஏன்னா இது ஒரு மெகா சீரியல் மாதிரி நேத்தி ஆரம்பிச்சு இன்னைக்கு முடிச்சாங்க அப்படின்ற போது, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தாங்க, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட வச்சுட்டீங்களேன்ற மாதிரி விட்டு விட்டு தெளிய வச்சு அடிச்சது மழை. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து அப்படி இப்படி ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக வந்தாங்க. திருப்பி மழை பெஞ்சது, ஒரு பிரேக். அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் குப்புன்னு உள்ள வந்தாங்க. பும்ரா கலகிட்டாரு அப்படின்ற போது, அப்பா இப்போ மும்பை தான்ப்பா ஜெயிப்பாங்க அப்படின்ற போது வெயிட் பண்ணுங்க சகோ அப்படின்ற மாதிரி என்னாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 ஓவருக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை 2 இல்லை, ஒரே ஓவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேயாட்டம். ஏன் பேயாட்டம் நான் சொல்லணும்னா, 12:30 மணிக்கு போட்டாங்க சகோ அந்த லாஸ்ட் ஓவரை. ஸோ டிஎல்எஸ் பார் ஸ்கோர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜிடி வந்து 147 இருக்கணும், 19வது ஓவர். இன்னும் 2 ஓவர்ல ஒரே ஒரு ஆடினா போதும் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ ஒரு ஓவர்ல வந்து 15 ரன் தேவை அப்படின்ற போது அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன். டபாக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிடி அடிச்சு தூக்கிட்டாங்க. முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இது 12:30 மணிக்கு இந்த மேட்ச் கடைசி ஓவர் போடப்பட்டது. அது 12:31 கால்குலேஷன் டைம்ல போயிருந்தா கூட மும்பை ஜெயிச்சிருப்பாங்க. அந்த மேட்ச் அப்படியே ரத்து செய்யப்பட்டிருக்கும். ஸோ பார் ஸ்கோர்ல மும்பை ஜெயிச்சிருப்பாங்க. பட் அம்பையர்ஸ் கால்குலேஷன் பண்ணதுல என்ன பாத்தீங்கன்னா 12 ரன் வந்த போது 12:25 அதுல இருந்து நீங்க 5 நிமிஷத்துல மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற போது 12:30 மணிக்கு கரெக்டா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் அந்த ஒரு ஓவர் போடப்பட்டது. இங்க ஹர்திக் பாண்டியா ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டாருங்க. நான் மீண்டும் நிறைய சொல்றது நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கேப்டனா ஜிடிக்கு விளையாட்டு இருக்காரு. பட் மும்பைக்கு வரும்போது ஒரு லீடரா அந்த அடுத்த கட்ட நகர்வை நான் இன்னும் பார்க்கலன்னு சொன்னேன். ஹர்திக் பாண்டியா ஒரு பிளேயரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு கேப்டனா நான் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி அடிக்கடி நான் வச்சிருக்கேன். என்னோட பதிவுல நீங்க பாத்திருப்பீங்க. அந்த 19வது ஓவர் ஹர்திக் பாண்டியா தான் போட்டிருக்கணும். நார்மலா பாத்தீங்கன்னா 19th ஓவர் பும்ரா தான் போடுவாரு. பட் அவரை முதல்ல முடிச்சுட்டாரு. ஓகே, அது கரெக்ட் டெசிஷன். அதற்கு காரணம் அந்த கட்டத்துல விக்கெட்ஸ் தேவை அப்படின்றதுனால 70th ஓவரே பும்ரா போட்டு முடிச்சுட்டாரு. ஓகே, பட் ஸ்டில் இந்த ஓவர் ஹர்திக் பாண்டியா தான் போட்டிருக்கணும். உடனே நீங்க சொல்லலாம், அவர் போட்ட ஒரு ஓவர் 18 ரன் போச்சு சகோ அப்படின்றது. பட் T20 கிரிக்கெட் அதுதாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2 பந்து சிக்ஸர் போகும், அடுத்த 2 பந்து விக்கெட் எல்லாம் எடுத்திருக்காங்க நிறைய போலர்ஸ். இன்ஃபேக்ட் பிரசித் கிருஷ்ணாவை இந்த ஐபிஎல்ல பண்ணி காமிச்சிருக்காரு. அப்படின்ற போது போன ஓவர் 18 ரன் கொடுத்தேன் அப்படின்றனால அடுத்த ஓவரும் திருப்பி 18-20 ரன் போகுன்ற அவசியமே கிடையாது. ஒரு புல் பேக் நிறைய முறை எத்தனையோ போலர்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்படின்ற போது ஹர்திக் பாண்டியா தான் அந்த ஓவரை போட்டிருக்கணும். தீபக் சஹர் அவரோட பலமே நீங்க பாத்தீங்கன்னா நியூ பாலர்ஸ்மா அப்படி எப்படி இன் ஸ்விங்கர் அவுட் ஸ்விங்கர் இன் ஸ்விங்கர், அவரோட பலமே நியூ பால் அப்படின்றதுனால அவருக்கு பழக்கமில்லாத ஒரு இடத்துல அன்கம்ஃபர்டபுள் ஜோன்ல அந்த ஓவரை போட வச்சது ஒரு தவறான ஒரு விஷயம். இது ஏன் நான் சொல்றேன் நீங்க பாத்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா எக்கச்சக்கமா டெத் ஓவர்ஸ்ல போலிங் போட்டிருக்காரு. T20 வேர்ல்டு கப்ல டெத் ஓவர்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபைனல்ஸ்ல போலிங் போட்டு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு ஹர்திக் பாண்டியா. அப்படின்ற போது அந்த ஒரே ஓவர் 18 ரன் கொடுத்தேன் அப்படின்றதால நீ போய் போலிங் போகணும் தீபக் சஹருக்காக பந்தை கொடுத்தது ஒரு தவறான ஒரு டிசிஷன். இன்ஃபேக்ட் இங்கதான் வந்து நீங்க வந்து முதல் கட்ட ஒரு ஜிடிக்கு ஒரு அட்வான்டேஜ் போச்சு. அடுத்தது செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க கடைசி ஒரு ரன் வின்ங்க ஒரு பால் அப்படின்ற போது அங்க எந்த விதமான பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்கல. ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா ஓவர்ஸ் வந்து லேட்டா போட்ட ஒரு காரணத்தினால வந்து 5 ஃபீல்டர் உள்ள இருந்தாங்க. சோ 4 ஃபீல்டர்ஸ் தான் வெளியே இருந்தாங்க. இது மும்பை இந்தியன்ஸ் அடிக்கடி எப்படி பண்றாங்க தெரியல. ஏற்கனவே ஹர்திக் பாண்டியாக்கு இந்த வருஷமே நீங்க பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் பேன் ஏற்பட்ட காரணம் எல்லாம் போன வருஷம் லேட்டா போட்டாங்க ஓவர்ஸ். பட் தொடர்ந்து அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால கடைசி ஓவர்ல அது வேற ஒரு செட்பேக்கா இருந்தது. பட் அப்படி இருந்தும் லாஸ்ட் பால் ஒரு ரன் வின் ஹர்ஷத் கான் நீங்க ஆடுறாரு அப்படின்ற போது டக்குன்னு பரவாயில்லப்பா, எப்பவுமே லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஒரு ஓவர் கிடையாது அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு பிளானிங் ஒரு திட்டமிடல் பண்ணிருக்கணும் மும்பை இந்தியன்ஸ். அங்க என்னமே நடக்கல. டக்குன்னு அந்த ஓவர அந்த அடுத்த பந்தை வீசிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஏன் அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஹர்திக் பாண்டியா ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்துருவோம். தீபக் சஹர் தம்பி டே நீ போட்டுட்டு பேட்ல பட்டு எங்கேயாவது போச்சுன்னா 30 yard சர்க்கிள்குள்ள அந்த சிங்கிள்கான ஒரு முயற்சி இருந்தா டக்குன்னு நீ போலிங் ஸ்டம்புக்கு வரணும். ஏன்னா யாராவது த்ரோ அடிச்சா பிடிச்சி நீ ரன் அவுட் பண்றதுக்கான ஒரு பொசிஷன்ல இருக்கணும். அதேதான் ரிக்கல்டனுக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். நீயும் திக்கு ஓடி வந்து ஒன்னோட ஸ்டம்ப் பக்கம் நில்லு. ஏன்னா அந்த இடத்துல டைரக்ட் ஹிட்ன்றது ஒரு பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றதுனால அந்த பந்தை கலெக்ட் பண்ணி ரன் அவுட் அடிக்கக்கூடிய பொசிஷன்ல பவுலரும் இருக்கணும், கீப்பரும் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ ஹர்திக் பாண்டியா டெஃபினட்டா சொல்லியிருக்கணும். அது செய்யப்படவில்லை. ஓகே, அது ரன் அவுட் நீங்க ட்ரை பண்ணாரு ஹர்திக் பாண்டியா, வரல ஸ்டம்புக்கு, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு போச்சு. இப்ப மிஸ் ஆனது அந்த ரன் அவுட் மட்டும் தானா இல்ல டாப்
வருவான்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா மும்பை நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து ஆட வேண்டிய 2 மேட்சஸும் மஸ்ட் வின். பஞ்சாபோட ஆடணும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிசியோட ஆடணும். ரெண்டுமே நல்ல சைட்ஸ். பட் இது என்னன்னா நெட் ரன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் மும்பைக்கு பிரச்சனை கிடையாது. பட் பாயிண்ட்ஸ் இப்ப அவங்களுக்கு தேவை பாயிண்ட்ஸ் அப்படின்றதுனால அடுத்த 2 மேட்சுமே ஜெயிச்சாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு. இன்னொன்னு சகோ, ஹர்திக் பாண்டியா ஒரு எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட்டர். அவரே தனியா மேட்ச் வின் பண்ணி கொடுக்கலாம். அவர் என்ன பண்றாருன்னா நீ வின் பண்ணுங்க, நீ வின் பண்ணி கொடுக்குற மாதிரி தீபக் சார்ல கொடுத்த பந்தை அவரே எடுத்து போலிங் போட்டு வின் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த டோர்னமெண்ட்ல எக்கச்சக்க போலிங் சூப்பரா போட்டிருக்காரு. அப்படின்ற போது இந்த மாதிரி பிரஷரை தீபக் சாரோட எத்தனையோ பார்த்திருக்காரு, இன்டர்நேஷனல் லெவலே பார்த்திருக்காரு ஹர்திக் பாண்டியா. அதுவும் இந்த மாதிரி டெத் ஓவர்ஸ்ல அட்டகாசமா போலிங்கும் போட்டிருக்காரு. அப்படின்ற போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசகம் என்ன பாத்தீங்கன்னா தமிழ் பாட்டுல வந்து நீ போகலாம் என்று சொல்பவன் எஜமான், வா போகலாம் என்று சொல்பவன் தலைவன் அப்படின்ற மாதிரி. டே அங்க ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை போய் பாடுறா அப்படின்னு சொன்னீங்கன்னா எஜமான் ஒரு கேப்டன் அப்படின்றது. மச்சான் அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, நான் போய் என்னன்றதை பாக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க கேப்டன் கிடையாது, லீடர். அந்த இடத்துல வந்து அந்த பந்தை அவர் தூக்கிந்தாருன்னா ஹர்திக் பாண்டியா டெஃபினட்டா ஒரு லீடரா இருப்பார். அடுத்த 2 என்ன கேட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து நீங்க யாரையும் நீங்க வந்து உங்க கையில ஒரு வித்த வேற லெவல் வச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ராடனரி இது அப்படின்றதுனால நீங்களே இறங்கி முட்டி மோதி உடைச்சிட்டு பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டு அடுத்த பிளேஸ் வர சொல்லுங்கன்றதுல என்னுடைய ஒரு இதுவா இருக்கும். T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஒரு பயங்கரமான பிரஷர் சிச்சுவேஷன்லயே ரோஹித் சர்மா பந்த தூக்கி உங்ககிட்ட கொடுத்தாரு. அப்படின்ற போது நேத்தி நீங்க கண்டிப்பா அந்த போலிங்க போட்டிருக்கணும்ன்றதுக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து சகோ. உங்களுக்கு கருத்து வேற மாதிரி இருக்கலாம். பட் எனவே அடுத்த 2 மேட்சஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. என்னன்றதை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் என்ன யோசிக்கிறேன்னா ரோஹித் சர்மா ரொம்ப இம்பாக்ட் நீங்க வெளியே வைக்கிறீங்க, அவர் நீங்க உள்ள வச்சீங்கன்னா இந்த மாதிரி பிரஷர் சிச்சுவேஷன்ல ஏதோ ஒரு இன்புட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு டிசி மேட்ச் ஒரு மாதிரி க்ளோஸா போயிருந்த போது டக்குன்னு கர்ன் சர்மாவுக்கு போலிங் குடியான்னு வெளிலேருந்து ரோஹித் சர்மா தான் சொன்னாரு. அந்த கர்ன் சர்மா தான் அந்த மேட்சையை மாத்தி விட்டாரு. அப்படின்ற போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸ். நேத்தி ப்ராபபிளி ரோஹித் சர்மா பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருந்திருக்கலாமா, அந்த ஸ்டெம்புக்கு உடனே வாங்க கலெக்ட் பண்ணுங்க, ரன் அவுட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ன்றத ஒரு அட்வான்ஸ் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வியூகங்கள், இந்த மாதிரி சஜஷன்ஸ் தேவை ரோஹித் சர்மா அப்படின்றதுனால அதையும் மிஸ் அவுட் பண்றாங்க. பட் எனவே மும்பை இந்தியன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் அப்படின்றதுனால அடுத்த மேட்ச் டெஃபினட்டா பவுன்ஸ் பண்றதுக்கு பலமான வாய்ப்பு இருக்கு. ஆனா சூப்பர் மேட்சுங்க, ஜிடி தெரிச்சிட்டாங்க. வாழ்த்துக்க ஜிடி.